என்னால் அவன்கிட்ட அதை சொல்ல முடியாது, என்னால் அவன்கிட்ட அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் டெல் ஹிம் தேட். ஐ காண்ட் டெல் ஹிம் தேட். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது. ஐ காண்ட் டெல் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. டெல் அப்படின்னா சொல்கிறது. ஹிம் அப்படின்னா அவனிடம். என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஐ காண்ட் டெல் ஹிம் தேட் அப்படின்னா அதை என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. எனக்கு உதவி பண்ண யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். No one will come to help me. No one will come to help me. No one அப்படின்னா யாரும் இல்லை, யாரும் இல்லை. No one will come அப்படின்னா இன்னும் யாரும் வரமாட்டாங்க. To help me. To help அப்படின்னா உதவுவதற்கு. me எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. No one will come to help me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நம்ம அவகிட்ட அப்புறமா பேசுவோம். நம்ம அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? We can talk to her later. We can talk to her later. We can talk to her. நம்ம அவகிட்ட பேசிக்கலாம். லேட்டர் அப்படின்னா அப்புறமா. நம்ம அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மற்றதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸோ நீ இப்போ வீட்டுக்கு போ, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will talk about the rest later. We will talk about the rest later. We will talk அப்படின்னா நம்ம பேசிக்கலாம். About the rest அப்படின்னா மற்றதெல்லாம் பற்றி. Later அப்படின்னா அப்புறமா. We will talk about the rest later. நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவ என்னை திரும்பி பார்க்குறா. அவ என்னை திரும்பி பார்க்குறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is looking back at me. She is looking back at me. She is looking back அப்படின்னா அவள் திரும்பி பார்க்குறா. at me அப்படின்னா என்ன, அவள் என்ன திரும்பி பார்க்குறா. She is looking back at me. என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லு. என்கிட்ட வேறு ஏதாச்சும் சொல்லு. அவளை பற்றி வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me something else about him. Tell me something else about him. Tell me என்கிட்ட சொல்லு. Something else வேறு ஏதாவது. About him அவனை பற்றி என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லு. Tell me something else about him. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கண்ணு சகப்பாயிடுச்சு. அவன் கண்ணு சவந்து போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? His eyes turned red. His eyes turned red. His eyes அவனோட கண்ணு. turned red அப்படின்னா சவந்து போயிடுச்சு. அவன் கண்ணு சவந்து போயிடுச்சு. His eyes turned red. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நிலமை ரொம்ப மோசமாயிடும். நிலமை ரொம்ப மோசமாயிடும். பார்த்து நடந்துக்க, நிலமை ரொம்ப மோசமாயிடும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Things will become very difficult. Things will become very difficult. Things will become very difficult அப்படின்னா நிலமை ரொம்ப மோசமாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆள் நீ தான். இதுக்கு சரியான ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are the right person for this. You are the right person for this. You are the right person. நீ தான் சரியான ஆள். For this இதுக்கு நீ தான் சரியான ஆள். You are the right person for this. ஸோ இதை பண்ணுறதுக்கு சரியான ஆள் நீயாக தான் இருப்ப. இதை பண்ணுறதுக்கு சரியான ஆள் நீயாக தான் இருப்ப. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will be the right person to do this. You will be the right person to do this. You will be the right person. நீ தான் சரியான ஆளாக இருப்ப. To do this இதை பண்ணுறதுக்கு நீ தான் சரியான ஆளாக இருப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ இதை நம்பி தான் ஆகணும். நீ இதை நம்பி தான் ஆகணும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You must believe it. You must believe it. You must believe அப்படின்னா நீ கண்டிப்பாக நம்பணும். நீ இதை நம்பி தான் ஆகணும். You must believe it. ஓகேவா? அவளால் இதை ஏற்றுக்க முடியலை. அவளால் இதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவள் இப்படி கோவப்பட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She couldn't accept it. She couldn't accept it. She couldn't accept அப்படின்னா அவளால் ஏற்றுக்க முடியலை. could not தான் couldn'tனு ஷார்ட்டாக சொல்கிறோம். ஓகேவா? She couldn't அவளால் முடியலை. accept it இதை ஏற்றுக்க அவளால் முடியலை. accept அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஓகேவா?
ஷி couldn't accept it. இதுவே அவளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி யோசிக்காத, அதை பற்றி யோசிக்காத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் திங்க் அபவுட் தட். டோன்ட் திங்க் அபவுட் தட். திங்க் அப்படின்னா யோசிக்கிறது, நினைக்கிறது. டோன்ட் திங்க் அப்படின்னா நினைக்காத, யோசிக்காத. அபவுட் தட் அதை பற்றி யோசிக்காத. டோன்ட் திங்க் அபவுட் தட், ஓகேவா? இதுவே அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்து, அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்து. ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட். ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை அப்படிலாம் ஈஸியாக என்னால் விட முடியாது, இதை ஈஸியாக சுலபமாக என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I can't let this go easily. I can't let this go easily. I can't let this go அப்படின்னா என்னால் இதை போக விட முடியாது. ஈஸிலி சுலபமாக, இதை சுலபமாக என்னால் போக விட முடியாது. I can't let this go easily, ஓகேவா? இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? They have nothing to do with this issue. They have nothing to do with this issue. They have nothing to do அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. with this issue, இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஓகேவா? They have nothing to do with this issue. நான் எல்லாரையும் இதை பண்ண சொல்ல போகிறேன், நான் எல்லார்கிட்டையும் இதை பண்ண சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I'm going to ask everyone to do this. I'm going to ask everyone to do this. I'm going to ask everyone அப்படின்னா நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். to do this, இதை பண்ண சொல்லி நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். I'm going to ask everyone to do this. நான் யாருன்னு அவ புரிஞ்சுப்பா, நான் யாருன்னு அவ புரிஞ்சுக்குவா, நான் யாருன்னு அவ சீக்கிரமாகவே புரிஞ்சுக்குவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She will understand who I am soon. She will understand who I am soon. She will understand அப்படின்னா அவள் புரிஞ்சுப்பா. who I am, நான் யாருன்னா அவள் புரிஞ்சுப்பா. soon அப்படின்னா சீக்கிரமாக, நான் யாருன்னா அவள் சீக்கிரமாக புரிஞ்சுப்பா. she will understand who I am soon, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் அவளை சும்மா விட மாட்டேன், நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not spare her. I will not spare her. spare அப்படின்னா சும்மா விடுறது. I will not spare her, நான் அவளை சும்மா விட மாட்டேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் ஞாபகப்படுத்த சொன்ன, நீ தான் ஞாபகப்படுத்த சொன்ன, நீ தான் என்கிட்ட ஞாபகப்படுத்த சொன்ன, அதான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You asked me to remind you. You asked me to remind you. You asked me, நீ தான் என்கிட்ட சொன்ன, என்கிட்ட கேட்டுக்கிட்ட, இதை பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்ட. என்னது? டு ரிமைண்ட். ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துறது. ஸோ டு ரிமைண்ட் யூ, உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நீ தான் என்கிட்ட சொன்ன. யூ ஆஸ்ட் மீ டு ரிமைண்ட் யூ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், நான் அவனை நேரில் பார்த்ததில்லை, நான் அவனை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen him only in photo. I have seen him only in photo. I have seen him, நான் அவனை பார்த்துருக்கேன். only in photo, ஃபோட்டோவில் தான் நான் அவனை பார்த்துருக்கேன். I have seen him only in photo, ஓகேவா? நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன், நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். நீ அவனை நேரில் பார்த்துருக்கியா? நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I have seen him in person. I have seen him in person. in person அப்படின்னா நேரில். I have seen him, நான் அவனை பார்த்துருக்கேன், நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசலாம், மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் டாக் அபவுட் த ரெஸ்ட் டுமாரோ. லெட்ஸ் டாக் அபவுட் த ரெஸ்ட் டுமாரோ. லெட்ஸ் டாக் இன்னும் பேசலாம், நம்ம பேசலாம். அபவுட் த ரெஸ்ட், மற்றதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். டுமாரோ நாளைக்கு, மற்றதெல்லாம் பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினா, அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினா, நான் அவன்கிட்ட இதெல்லாம் வாங்கவே சொல்லலையே, அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did he buy these things? Why did he buy these things? Why did he buy?
பை அப்படின்னா வாங்குறது. ஸோ why did he buy, அவன் ஏன் வாங்கினான், டிட் யூஸ் பண்ணியிருக்கோம், வாங்கினான். தீஸ் திங்ஸ், இது எல்லாம் அவன் ஏன் வாங்கினான். why did he buy these things, ஓகேவா. அவன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான், அவன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he ran away from that place. he ran away from that place. he ran away, அவன் ஓடிட்டான். from that place, அந்த இடத்த விட்டு அவன் ஓடிட்டான். ஸோ இதுவே நான் அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன், நான் அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன், நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன், வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். I will make coffee for everyone. I will make coffee for everyone. I will make, நான் பண்ணுறேன், நான் போடுறேன், காஃபி போடுறேன், ஓகேவா. for everyone அப்படின்னா எல்லாருக்கும். ஸோ நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன். I will make coffee for everyone. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, இது ரொம்ப கஷ்டம், இது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட் இஸ் நாட் அப்படின்னா இது கிடையாது, என்னது, அன் ஈஸி டாஸ்க், ஈஸியான வேலை, சுலபமான வேலை கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், ஓகேவா. நான் அதை பற்றி யோசிக்கலை, நீ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை நான் அதை பற்றி யோசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் தட். ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் தட். ஐ எம் நாட் திங்கிங், நான் அதை பற்றி யோசிக்கலை. திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. ஸோ ஐ எம் நாட் திங்கிங் அப்படின்னா நான் அதை பற்றி யோசிக்கலை. அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி, நான் யோசிக்கலை. அபவுட் தட்னா அதை பற்றி, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளோ அவசரப்படுற, ஏன் இவ்வளோ அவசரப்படுற, ஏன் இப்படி இவ்வளோ அவசரப்படுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஒய் ஆர் யூ இன் சச் அ ஹரி. ஒய் ஆர் யூ இன் சச் அ ஹரி. ஹரி அப்படின்னா அவசரப்படுறது, ஓகேவா, வேகமாக ஒரு விஷயம் பண்ணுறது, ஹரி. ஸோ ஒய் ஆர் யூ இன் சச் அ ஹரி, ஏன் இப்படி அவசரப்படுற, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவ உன்கிட்ட ஏதோ சொன்னா, அவ உன்கிட்ட ஏதோ சொன்னா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். she said something to you. she said something to you. she said, அவ சொன்னா, something to you, ஏதோ உன்கிட்ட, something அப்படின்னா ஏதோ, to you அப்படின்னா உன்கிட்ட. she said something to you. say, said அப்படிங்கிறது சேவோட past tense, ஓகேவா. ஸோ இதுவே அவ உன்கிட்ட ஏதோ சொல்லி இருக்கா, அவ உன்கிட்ட ஏதோ சொல்லி இருக்கா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். she has said something to you. she has said something to you. இங்கே ஏன் has said யூஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ணி இருக்கா, சொல்லி இருக்கா அப்படின்னு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் has said, இங்கே she வந்திருக்கிறதுனால has யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. she has said something to you, அவங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கான்னு அவன்கிட்ட கேளு. அவன் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கான்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ask him why he is doing it. ask him why he is doing it. ask him, அவன்கிட்ட கேளு. why he is doing it, ஏன் அவன் இதை பண்ணிகிட்ருக்கான்னு அவன்கிட்ட கேளு. ask him why he is doing it, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை கேள்வி கேட்குறதுக்கு நீ யார். கேள்வி கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். who are you to question it. who are you to question it. who are you, நீ யாரு, to question it, இதை கேள்வி கேட்குறதுக்கு, ஓகேவா. ஸோ who are you to question it, இதுவே நீ யார் இதை கேள்வி கேட்குறதுக்கு. ஸோ நம்ம இங்கே கேள்வி அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா who are you to question it, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ஏதோ கோவத்தில் பேசிட்டா, அவள் கோவத்தில் பேசிட்டா, நீ ஏதோ கண்டுக்காத, அவள் கோவத்தில் பேசிட்டா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். she spoke out of anger. she spoke out of anger. out of anger அப்படின்னா கோவத்தினால பேசிட்டா. she spoke, ஸ்பீக்கோட past tense spoke. she spoke out of anger, அவ கோவத்தில் பேசிட்டா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம எப்பயுமே மற்றவங்களை பற்றி யோசிக்கிறோம், நம்ம எப்பயுமே மற்றவங்களை பற்றி தான் யோசிப்போம். ஸோ நம்மளை பற்றி யோசிக்கிறது எப்பயுமே மற்றவங்களை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். we always think about others.
we always think about others. We always think. நம்ம எப்பயுமே யோசிப்போம். about others. மற்றவங்கள பற்றி தான் நம்ம எப்பயுமே யோசிப்போம். இதுவே அவன் எப்பயுமே மற்றவங்கள பற்றி தான் யோசிப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவகிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்ட. நீ அவகிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You have decided to talk to her. You have decided to talk to her. You have decided. நீ முடிவு பண்ணிட்ட. To talk to her. அவள்கிட்ட பேசுறதுக்கு நீ முடிவு பண்ணிட்ட. Decide அப்படின்னா முடிவு. ஓகேவா? So you have decided to talk to her. நீ கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன விஷயம், ஏன் கோபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? You seem to be angry. You seem to be angry. நீ கோபமாக இருக்க மாதிரி தெரியுது. You seem to be angry. இதுவே நீ வருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீ கவலையாக இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன். எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I wanted to see you. That's why I came. I wanted to see you. That's why I came. I wanted to see you. எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருந்துச்சு. That's why, அதனால தான். I came, கம்மோட past tense came, நான் வந்தேன். I wanted to see you. That's why I came. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் அ லை. எவ்ரிதிங் இஸ் அ லை. லை அப்படின்னா பொய். ஸோ எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே பொய் தான். எவ்ரிதிங் இஸ் அ லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நைட்டு எங்கே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Where did you have dinner? Where did you have dinner? Dinner அப்படின்னா நைட்டு சாப்பாடு. ஸோ where did you have, நீ எங்கே சாப்பிட்ட? ஸோ இங்கே சாப்பாடுலாம் வந்தால் have தான் யூஸ் பண்ணணும். I had சப்பாத்தி, நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். have, had. ஓகேவா? ஸோ ஐம் ஹேவிங் மை ஃபுட், நான் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ சாப்பிட்றதுக்கு eat யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் we can use have, had, has. ஓகேவா? ஸோ வேர் டிட் யூ ஹாவ் டின்னர் அப்படின்னா நீ எங்கே டின்னர் சாப்பிட்ட. டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாடு. ஓகேவா? ஸோ இதுவே நீ எங்கே நைட்டு சாப்பிடுவ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் இன்னும் டின்னர் சாப்பிடவே இல்லை. நான் இன்னும் நைட்டு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I haven't have my dinner yet. I haven't have my dinner yet. I haven't have அப்படின்னா நான் இன்னும் சாப்பிடலை. my dinner yet, என்னோட நைட்டு சாப்பாடை நான் இன்னும் சாப்பிடலை. yet அப்படின்னா இன்னும். ஓகேவா? ஸோ I haven't have my dinner yet. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பசிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I'm not hungry at all. I'm not hungry அப்படின்னா பசி. ஸோ I'm not hungry அப்படின்னா எனக்கு பசிக்கலை. at all, எனக்கு பசியே இல்லை. I'm not hungry at all. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Answer my question first. Answer அப்படின்னா பதில் சொல்லு. my question, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. first அப்படின்னா முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஓகேவா? எனக்கு உன்னோட அனுமதி தேவையில்லை. நான் உன்கிட்ட அனுமதியே கேட்கலையே, எனக்கு உன்னோட அனுமதிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't need your permission. Permission அப்படின்னா அனுமதி. ஸோ I don't need அப்படின்னா எனக்கு தேவையில்லை. I don't need your permission, உன்னோட அனுமதி எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன, இது என்னன்னு சொல்லுவேன், இதுக்கு பேர் என்ன அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா?
ஸோ நீ இப்படி பண்ணுறியே இதுக்கு பேர் என்ன அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் டு யூ கால் இட்? வாட் டு யூ கால் இட்? இதுக்கு பேர் என்ன? வாட் டு யூ கால் இட்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஜஸ்ட் கிவ் மீ அ சான்ஸ். ஜஸ்ட் கிவ் மீ அ சான்ஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு. ஜஸ்ட் கிவ் மீ அ சான்ஸ். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுவே அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன். நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஐ எம் நான் இருக்கேன். ஆல்வேஸ் எப்போதும். வித் யூ. வித்னா உடன், யூனா உன், உன்னுடன். நான் எப்போதும் உன்னோட தான் இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எப்போதும் அவ கூட தான் இருப்பான். அவன் எப்போதும் அவ கூட தான் இருப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.